ஹாய் வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. எனக்கு பின்னால் தெரிகிறது வந்து சிங்கார சென்னை. என்ன சிங்கார சென்னை பயங்கர டஸ்ட்டாக இருக்குது, முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது வந்து இந்த சிங்கார சென்னை வந்து என்ன எல்லாருக்கும் தெரியும். அதால் இந்த சிங்கார சென்னையில் வந்து நடந்து போகிறது பெரிய பிரச்சனை இங்கே, சரியா? அதாவது வந்து மாஸ்கை கலன்னா சார் நீங்கள் ஸ்ரீலங்கன் எம்பி தானே சார் அப்படின்னு சொல்லி அலுப்படிக்கிறாங்கள்றா. அதால் நான் ஜோதிச்சா மாஸ்கை போடுவோம். ரெண்டாவது பயங்கர டஸ்ட். அதாவது வந்து ரோடெல்லாம் இப்போ தான் கட்டுறாங்க, எல்லாம் பில் பண்ணிகிட்ருக்காங்க. சரியான டஸ்ட், பயங்கர மோசமாக இருக்குது, சரியா? ஸோ பெட்டர் வந்து ஒரு N95 ஒன்றை போடுறது. H1N1 வேறு வருதாமண்டு. ஸோ இன்றைக்கு சிங்கார சென்னையும் மலை நாடுகளில் இப்படி இருக்குமெண்டு பார்ப்போம். ஓகே, இன்றைக்கு இடிக்கிற மாதிரியே வரானுங்களே. சிங்கார சென்னை இப்படி தான் இருக்கும். மலை நாடுகளில் பயங்கர டஸ்ட்டாக இருக்கும் இங்கே. ஸோ மூச்செடுக்கவே இல்லாமல் இருக்குது, அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. ஸோ I thought okay better have N95 mask. ஒரு மாஸ்க் கொண்டு போட்டுட்டு நடந்து பார்ப்போம். இப்படி தான் இருக்குது சிங்கார சென்னை. சில விஷயம் கதைக்க போகிறோம். இன்றைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் அப்டேட்டில் வந்து பல விஷயம் கதைக்க போகிறோம். பல விஷயங்கள் கதைக்க போகிறோம். வாங்கோ கதைப்போம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, ஸ்ரீலங்காவில் இருந்து. இந்தியாவில் வைன் ஷாப் போனால் அப்படி தான் இருக்குது. இந்த என்னால் இருக்கிறது தான் இந்தியன் லோக்கல் வைன் ஷாப். சும்மா நடந்து போனேன்னா, நடந்து போய்க்குள்ள ஒரே கூட்டமாக இருந்துச்சு. அந்த ஏரியாவில் சரியான கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் கேட்டேன், அண்ணன் இது என்னது அப்படின்னு. அசனா யோ இதான் ஏன் லோக்கல் வைன் ஷாப் அப்படின்னு. சரி ஓகே, லோக்கல் வைன் ஷாப் அப்படி இருக்கும் என்று பார்ப்ப வந்துட்டு உள்ளே போனேன். அப்பா சும்மா மண்ணாக்குது ஐயா. இது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டணும். இதில் இதுதான் கெத்து. அதாவது வந்து இதை பார்த்தா காட்டணும். மாஸ்க் எடுத்தா பிடிச்சிருவானுங்க. வாழ்க்கைன்றது வாழ்றதுக்கு ராசா. ஸோ எல்லாத்தையும் பார்க்கணும். இதான் இங்கே சென்னை, சிங்கார சென்னை எப்படி இருக்கும் என்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி வந்து சிங்கார சென்னையில் நடந்து திரிகிறதுன்றது வந்து ஒரு வித்தியாசமான ஃபீலிங், சரியா? இது வந்து மைண்டை பார்த்த வித்தியாசமான ஃபீலிங் இல்லை, இது அதை விட கடும் ஃபீலிங். இப்போ தான் சென்னை டெவலப் ஆகுது, பில்டிங்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. ஸோ எனக்கு ஒரு ஆசை, சாதாரண மனுஷனாக வாழணுமெண்டு. அதாவது வந்து அந்த எம்பியா பெரிய, இப்போ நான் இந்தியாவில் தான் நிற்கிறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு பிஎஸ்ஓ தருவாங்க, பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர். இப்படிலாம் ரோட்டில் நடந்து போயிடாது. இப்படி ரோட்டில் நடந்து போய் ஒன்றையும் பார்க்கலாது, சரியா? ஸோ பெட்டர் ஐடியா வந்து நாம் யாருன்னு தெரியாமல் இப்படி நடந்து போகிறது தான் பெட்டர் ஐடியா. அப்போ தான் நீங்கள் நேச்சுரலாக இந்தியாவை ஃபீல் பண்ணுறதா இருந்தால் இப்படி தெரியணும், ஹைஃபையாக தெரியக்கூடாது. ஸோ ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சிருக்கேன், த்ரீவீல் ஒன்று பிடிச்சிருக்கேன். பக்கத்தில் போகும்போது இது ஒரு வித்தியாசமான அனுபவம். இப்போ இங்கே வந்து ஊபர் தான் பாவிப்பாங்க. ஊபரில் வந்து நீங்கள் போடலாம், பட் பெரிய வெஹிக்கிள் போடலாம், செடான் வெஹிக்கிள்ஸில் போடலாம். ஸோ எனக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, நேச்சுரலாக இப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க தான் எனக்கு விருப்பம். இப்போ ஹைஃபையாக வந்து பெரிய கார்களில் புக் பண்ணி அப்படியெல்லாம் போகணுமெண்ட் எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ எனக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமான, உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ வீலில் போனால் இப்படி இருக்கும் என்ற ஒரு ஃபீலிங் கொண்டு. ஸோ அதுக்காக தான் ஒரு வீல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்போ நான் போகிறது வந்து ஒரு ஷாப்பிட்டு சாப்பாடு வேண்டுறதுக்கு அந்த சிம்பிளான ஒரு இடத்துல ஒரு ஏன் வந்தீங்க. இப்போ எல்லா யூடியூபரும் மண்டே போட்டு ஓட்டுவாங்க, இந்தியாவுக்கு போனான், இந்தியாவுக்கு போனான்.
இவன் எங்க நிக்கிறான், என்ன பிளான் இவன், இவன் யாரால இயக்கப்படுறான், பின்னால ரோ இருக்கா, இப்படி எல்லாம் யோசிப்பீங்க. என்னடா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும் என்று தான் இந்த வீடியோ. நான் இப்போ தமிழ்நாட்டில் தான் நிற்கிறேன், சென்னையில் தான் நிற்கிறேன். ஒரு ரீசன் ஒன்றும் இல்லை, சும்மா வந்துட்டு போக மாட்டேன் தான் அர்ச்சனா ராமநாதன். ஸோ ரீசனுக்காக ஒரு வீல் ஒன்றில் போயிட்டுருக்கேன். ஸோ மிச்ச வீடியோக்கு வாங்க பார்ப்போம். சென்னையில் வந்து 3 வீல் டிரைவ் இப்படி தான் இருக்கும். இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைஃப்பில் ஒரு தடவை எடுத்துருவோம் ஒரு ஆசை. அதனால தான் இன்றைக்கி அங்கே வச்சு சரி ஓகே 3 வீலில் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். அது நானண்டு யாருக்குமே தெரியாது. மாஸ்க் போட்டிருக்கேன். ஒரே ஒரு இடத்துல மட்டும் மாஸ்கை கலட்டினேன். சார் நீங்கள் ஸ்ரீலங்காவா சார் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை, நான் ஸ்ரீலங்கா இல்லை அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு இடத்துக்கு போய்கொண்டிருக்கேன். எங்கே போகிறான், என்ன போகிறான், என்ன பிளான் பண்ணுறான், மண்டையை போட்டு யூடியூபர்ஸ் உடைக்கவுண்ட் பண்ணுறதுக்காக விட்டுருக்கேன். சிங்கார சென்னை இப்படி தான் இருக்கும் இரவில். ஃபுல்லாக லைட் இப்படி தான் இருக்கும். அதாவது வந்து என்னடால் தனியாக திரிகிறது கொஞ்சம் பயன்தான் இதில். பட் மாஸ்க் அடிச்சுட்டு திரிகிறபடியாக நம்மளை யாருக்கும் தெரியாது. அதால் யாரும் நம்மளை கண்டுக்கவும் மாட்டாங்க. ஸோ இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். ஐ லைக் இட். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி. சில விஷயங்கள் உங்களோட கதைக்கணும், சில விஷயங்கள் வெளிப்படையாக இருக்கணும், சில விஷயங்கள் வெளிப்படை இல்லாமல் இருக்கணும். சில விஷயங்கள் வந்து சமூகத்தை பாதிக்கும், சில விஷயங்கள் எங்களை பாதிக்கும், ஆனால் சமூகத்தை தூக்கி வைக்கும். மிகப்பெரிய கவலையோட உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன். இதுக்கு முதல் இருந்த வாய்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க என்றால் அந்த அர்ச்சனா ராமநாதன் இல்லை, இந்த அர்ச்சனா ராமநாதன். ஸோ ஒரு சில விஷயத்த சொல்கிறேன்னு கேளுங்கோ. மனசில் இருந்து கவலையோடு ஒரு சில விஷயத்தை நான் சொல்லணுமென்று ஆசைப்பட்றேன்னு கேளுங்கோ. தூரத்தில் தெரிகிறது வந்து சென்னையில் இருக்கிற மெட்ரோ, அதாவது வந்து அரைவாசியாக கட்டப்பட்ட மெட்ரோ, அதான் உங்களுக்கு தூரத்தில் தெரியுது. நான் சில விஷயம் உங்களோட கதைக்கணும். நான் சென்னை முழுக்க 2000 நான் எடுத்த பழைய வீடியோ இப்போ ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஸோ அதை நான் இன்றைக்கு அப்லோட் பண்ணணும்னு யோசித்தேன். அதாவது வந்து சென்னையில் மெட்ரோ இப்படி இருக்குது. மெட்ரோ என்கிற ஒரு விஷயம் உண்டு இங்கே இருக்குது. அதுக்கு முன்னம் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நாங்கள் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் நான் நினச்சி கொண்டு இருந்தேன் ஸ்ரீலங்கா இஸ் அ வெரி புவர் கண்ட்ரி என்று. ஆனால் ஒரு போதுமே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது வடக்கு கிழக்கு பிச்சைக்கார மாவட்டம் என்று. எனக்கு பெரிய ஆசை. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னத்தை காட்டியிருக்கிறேன் என்றால் பார், இந்தியாவில் பார் எப்படி இருக்குமென்ற உங்களை காட்டிக்கிறேன். கஷ்டப்பட்ட ஏழைகள் எப்படி வாழ்கிறார்கள், எந்த பாரில் குடிக்கிறாங்கன்றதை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ முழுக்க 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 உங்களுக்கு ஒரு இந்த இப்படியே இப்போ பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி சீன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ வடிவாக கேளுங்கோ. உங்களுக்கு இது வெளிச்சுதண்டா, புலம்பெயர் நாட்டில் இருந்தோ அல்லது இலங்கையில் இருந்தோ இந்த வீடியோவை பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு வெளிச்சுதண்டா சிந்திங்கோ. சாகிறதுக்கு முன்னம் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பல விஷயங்களை சொல்ல போகிறேன். ஆனால் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண வேண்டாம். இந்த வீடியோவில் கணக்கு விஷயங்கள் கதைக்க போகிறோம். நான் இப்போ இந்த வீடியோக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறது வந்து சென்னையில். தலைக்கு மேலே இருக்கிறது வந்து சென்னை மெட்ரோ என்கின்ற அவர்களுடைய மெட்ரோ ஸ்டைல். நான் இந்த வீடியோ எடுக்கல கற்பனை பண்ணினது வந்து ஜாழ்ப்பாணம் என்கின்ற ஒரு இடத்தையும் இந்த சென்னை என்கின்ற இடத்தையும் தான் கற்பனை பண்ணினேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுகின்ற டைம் வந்து 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி. ஆனால் எடுக்கப்பட்ட டைம் வந்து 5ஆம் மாதம் 13ஆம் தேதி நினைக்கிறேன் இந்த வீடியோ நான் எடுத்துனேன். நான் இந்த வீடியோவை கணக்க பெரிய ஆசைகளோடு சேமித்து வச்சுருந்தேன் இந்த வீடியோ போடணுமெண்டு. பட் இந்த வீடியோ போட வேண்டிய டைம் ஒன்று வந்திருக்கிறது. ஏனென்றால் நான் இப்போ சென்னையில் இருக்கிறதால இந்த வீடியோவில் போட வேண்டிய டைம் இருக்கிறது. ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சென்னை சிங்கார சென்னை என்று சொல்லுவார்கள். இதை யாழ்ப்பாணத்தோட ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். மட்டக்களப்போட ஒப்பிடுறதுக்கு, திருகோணமலையோட ஒப்பிடுறதுக்கு. எனக்கு கொண்டே கண்டியோட ஒப்பிடவும் கொழும்போட ஒப்பிடவும் தேவையில்லை. சிங்களவன் தன்னுடைய இடத்த பயங்கர நீட்டாக வச்சிருக்கிறான்.
எனக்கு நெஞ்செல்லாம் எரியுது. நான் ஒரு வைத்தியராக இருக்கேக்குள்ள எனக்கு பல விடயங்கள் என்னை தாக்கினது. அதாவது வந்து மனம் சார்ந்த விடயங்களில் டீப் சென்ஸ்ன்னு சொல்லுவார்கள். அதாவது வந்து கவலைப்படுகிற விடயங்களில் பல விடயங்களில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தெற்கையும் வடக்கையும் ஒப்பிட்டு நான் உங்களுக்கு ஒரு கொஞ்சத்தை காட்டுறேன். சென்னை எப்படி இருக்கும், மழை நாட்களில் சென்னை எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். அதே நேரம் நான் சில விடயங்களை கதைக்க விரும்புகிறேன். நீங்கள் உண்மையாகவே யாழ்ப்பாணத்தை நேசித்தா, கிளிநொச்சியை நேசித்தா, முல்லைத்தீவை நேசித்தா, வவுனியாவை நேசித்தா, மன்னாரை நேசித்தா இந்த வீடியோ பாருங்க. இல்லை நீங்கள் இந்த 3 பிரதேசங்களை, இந்த 3 இல்லை 5 பிரதேசங்களை நேசிக்காட்டி தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுங்க. சரியான மனவேதனையோட என்னுடைய கண்ணில் இருந்து போகிற கண்ணீரை நான் உங்களுக்கு காட்டிடாத ஒரு மனவேதனையோடு நான் உங்களுக்கு காய்ச்சி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக சைவ பிரகாச மகா வித்தியாலயத்தில் படித்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, ஜாழ்ப்பாணம் இல்லை தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியில் ஆண்ட இந்த ஸ்காலர்ஷிப் வரைக்கும் படித்த ராமநாதன் அர்ச்சுனா, ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படித்த ராமநாதன் அர்ச்சுனா தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் தற்சமயம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது மந்திரி.lkல 4வது ரேங்க். போன மாதம் நான் இருந்தது 3வது ரேங்க். எண்டு வரைக்கும் பிமல் ரத்நாயக்கவையும் ரவி கருணாநாயக்கவையும் சஜித் பிரேமதாசவையும் என்னோட உடைக்கலாம் இருக்கின்ற எனக்கு அதுக்குரிய டைம் இல்லை. இருந்தால் பார்லிமெண்ட்டில் 1வது ரேங்க் ஆகுவேன். ஆனால் சிங்கள மக்களாலையும் நேசிக்கப்படுகிற அன்னைக்கு எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இன்னொரு 10 இயர்ஸ், நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் பொலிட்டிக்ஸ் வந்து சரியான கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்கிறேன், இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த 10 வருஷம் நீங்கள் என்ன துரோகி என்று தான் சொல்லுவீங்க. அந்த 10 வருடங்கள் முடிகின்ற போது அர்ச்சுனா ராமநாதன் மாதிரி இன்னொரு அர்ச்சுனா ராமநாதன் இருக்க வேணுமென்று சமூகம் தேடுற காலத்தை தான் நான் உருவாக்கி வச்சுருப்பேன். இன்றைக்கும் சொல்கிறேன், நான் உங்களுக்கு இன்னொரு 10 வருடம் நான் ஒரு இனத்துரோகியாக வாழ்கிறதுக்கு முடிவு எடுத்திருக்கேன். இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, இந்த செக்மெண்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு 10 வருடம் இந்த சமூகத்துக்கு இனத்துரோகியாக வாழ்கிறதுக்கு நான் தயாராகி இருக்கிறேன். அந்த 10 வருடங்கள் கழிஞ்சு, இதை விட நான் மேலதிகமாக டீட்டெயிலாக சொல்ல முடியாது. அந்த 10 வருடங்கள் கழிந்ததன் பின்னர் அர்ச்சுனா ராமநாதன் மாதிரி இன்னொரு அர்ச்சுனா ராமநாதன் இருக்க மாட்டானா என்று சமூகம் தேடுகின்ற நிலைமைக்கு என்னுடைய வரலாறு நான் வச்சு விட்டு போன என்னுடைய அரசியல் மாற்றங்களை நான் உருவாக்கித்தான் போவேன். நான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற சிங்கார சென்னை வடிவாக பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்கிறது, இவ்வளோ பெரிய பில்டிங். நாங்கள்லாம் ஜாழ்ப்பாணம் தமிழண்டாண்டு 2024 ஜூலை மாதம் 3 ஸ்பீச் பண்ண நான். எனக்கு இந்த சிங்கார சென்னை மாதிரி இந்த கண்ணாடிகளால் பார்க்கல கண்ணீர் ஒழுகுது. வடிவாக பாருங்க இந்த வீடியோக்களை. நீங்கள் யூரோப்பில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், கனடாவில் இருக்கலாம், செத்து போயிடுவீங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் இன்னொரு 10 இயர்ஸில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற பெரும்பாலான ஆக்கள் செத்துருவீங்க. ஏனென்றால் எனக்கு தெரியும், தமிழீழ வலியோடு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவன் மட்டும்தான் இந்த வீடியோவின் ஆழத்தை உணர்வான். மற்றபடி சின்ன பிள்ளைகள், குழந்தை பிள்ளைகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள், இந்த வீடியோன்ற வேலை தெரியாது. உங்களுக்கு இந்த வேலை தெரியும். ஓகே, சென்னை இப்படி இருக்குமென்றால் யாழ்ப்பாணம் இப்படி இருந்தால் அப்படி இருக்க மாட்டேன். நான் பட்ட வேலையோடு திரும்பவும் சொல்கிறேன், நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு அதில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. இன்றைக்கு நான் சென்னையில் நிற்கிறேன்றது யாருக்குமே தெரியாது. மிகப்பெரிய ஒரு வேலையோடு நான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கும் என்னுடைய யாழ்ப்பாணத்தில் கொக்குவில்ல இருந்து இப்போ மேலையில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க தானே, கொஞ்சம் வீடியோ பாருங்க. இதை தான் சொல்கிறது, சென்னை மெட்ரோ உண்டு, கொக்குவில்ல இருந்து யாழ்ப்பாணம் சந்தி வரைக்கும். எங்கே கணக்க தேவையில்லை எனக்கு. அந்த அன்னநாகா ஃபுட் சிட்டி வரைக்கும் இப்படி ஒரு மெட்ரோ, அப்படியே திரும்பி யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வரைக்கும் ஒரு மெட்ரோ. நான் செத்து போயிடுவேன். அவ்வளோதான் என்னுடைய கனவும் என்னுடைய ஆசையும் இந்த இவ்வளவு தாண்டா. என்னை நேசிக்கிறவன் நான் சாகும்போது சொத்து சேர்க்காத ஒரு அரசியல்வாதியாக சாவேன்னு நினைக்கிறவன் என்னை ஃபாலோ பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். இல்லை அர்ச்சுனா ராமநாதன் வேண்டாம், எனக்கு ஸ்ரீதரன் தான் வேணும், எனக்கு கஜேந்திரகுமார் தான் வேணுமென்ற தமிழில் தேடி போடுங்க. ஒரு விஷயத்தை நான் இந்த வீடியோ நான் சரியான கவலையோடு என்னுடைய முகங்களை இந்த வீடியோவில் காட்டிலாமல் தான் இந்த வீடியோ பதிவுகள் நான் போட்டு பழைய வீடியோக்கள் நான் ஜாயின் பண்ணி. ஆனால் இன்றைக்கு நான் சென்னையில் தான் இருக்கிறேன். இன்றைக்கு இந்த விடயங்கள் நான் உங்களுக்கு போகிறதுக்குரிய காரணம்,
தனியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சென்னைக்கு பயணம் செய்தால் இந்த டீமை வேற ஒரு இடத்துக்கு அனுப்பியிருக்கேன். இந்த டீம் வேற ஒரு இடத்துல இறங்கி நிற்கிது இன்றைக்கி. ஸோ அந்த இடத்துல இருந்து அந்த டீம் வீடியோ போடுதோ எனக்கு தெரியாது. ஆனால் வீடியோவை எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கிறேன். நான் வந்து வேறு லெவல் அப்படியே நீங்கள் இந்த புலம்பெயர் நாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழீழம் இல்லை என்ன நாடு கடந்த தமிழீழம், நாய் கடந்த தமிழீழம், அதெல்லாம் உங்களோட வச்சுக்கொள்ளுங்க. அர்ச்சுனா ராமநாதன் இருக்கின்ற ஒரு சின்ன கிணவு இருக்குது. இந்த வீடியோ வடிவாக பாருங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. கொக்குவில் சந்தியிலிருந்து கணக்க வேண்டாம், கோண்டாவில் வரைக்கும் போக வேண்டாம். கொக்குவில் சந்தியிலிருந்து ஜாழ்ப்பாணம் நினைக்கிறேன், அது வந்து ஜெஃப்னா அன்னைநாகா ஃபுட் சிட்டி தாண்டினே இருக்க அந்த சந்தி, அதுக்கு என்ன சந்தின்னு எனக்கு பேர் தெரியல. அது வரைக்கும் ஒரு மெட்ரோ, அங்கேருந்து இந்த ஹாஸ்பிட்டல் தாண்டி வரைக்கும் ஒரு மெட்ரோ, அங்கே இருந்து பலாலி ரோட்டில் அன்னசித்தர்லேன் மீட் பண்ணுற இடம் வரைக்கும் ஒரு மெட்ரோ. அர்ச்சுனா ராமநாதன் அதோட செத்து போயிடுவான்டா. நான் பெரிய கனவோடு பெரிய வழியோடு இந்த வீடியோ போடுறேன். அதுதான் என்னுடைய கனவு. அது மெட்ரோண்டா என்னென்றால் தலைக்கு மேலால் போகிற ஒரு ஒரு தலைக்கு மேலால் போகிற ஒரு மேம்பாலம் தமிழில். நான் இந்தியாவை இந்த வீடியோ படம் எடுக்க சரியாக கவலைப்படுறேன். நான் எல்லாம் உங்களுக்கு தமிழில் மனிதரும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெளிப்படையாக மிகவும் தெளிவாக சொல்லுகிறேன். என்னால் உங்களுக்கு தமிழீழம் வேண்டி தர முடியாது. ராமநாதன் அர்ச்சுனாவை ஃபாலோ பண்ணவர்கள் யாராவது தமிழீழம் கிடைக்குமென்னு நினச்சி ஃபாலோ பண்ணுறேன்டா, இன்றைக்கே அன்ஃபாலோ பண்ணி போட்டு என்னை பற்றி ஒரு வீடியோவை நீங்கள் போடலாம். அர்ச்சுனா ராமநாதன் தமிழீழம் வேண்டி தர மாட்டார் என்கின்ற ஒரு வீடியோ ஒன்று இந்த பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்லி நீங்கள் வீடியோ போடலாம். ஒரு கவலையும் இல்லை. என்னால் தமிழீழம் நான் வெரி ப்ராக்டிக்கல், மிகவும் யதார்த்தமாக கதைப்பவன். என்னால் தமிழீழம் வேண்டி தெரியல. அது ஆனால் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அழிந்த எங்கள் இனம் பிமல் ரத்நாயக வந்து ப்ரௌன் ரோடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லைனில் வந்து போயிருந்த கடவையை போடுறதுக்கு பிமல் ரத்நாயகோட ஆணிதான் தேவையண்டா. அடுத்த தடவை பாராளுமன்ற இதில் முழு தமிழனாக நான் அடுத்த தடவை பாராளுமன்றத்தில் நான் கதைக்கிற தயாராக இருக்கிறேன். மிக வெள்ளியோடு போட்டுக்கொள்கிறேன். அழுறேன், ஆனால் உங்களுக்கு தெரியாது. எனக்கு சரியான கவலை என்னென்றால், நான் இன்ற வரைக்கும் ஒரு சிங்களவனோட கெட்டடியில் அடிக்கலை. ஆனால் நீங்கள் என்ன துரோகியா சொல்கிறீங்க, அதான் எனக்கு கவலையாக இருக்குது. இன்ற வரைக்கும் நான் ஒரு சிங்களவனோட ஒரு கெட்ட டீல் அடிக்கலை. ஆனால் நாமளுடைய ஆள், மைந்தவனுடைய ஆள், என்பிபியினுடைய ஆளுன்னு நீங்கள் கை நீட்டுறீங்க. எனக்கு அதான் கவலையாக இருக்குது. இன்ற வரைக்கும் என்னுடைய அப்பாவுக்கு நான் துரோகம் செய்யலை. நான் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு துரோகம் செய்யலாம் சில நேரங்களில். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வயசை வட்டி போடுங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. தமிழ் மக்களுக்கு நான் ஒரு நாளில் துரோகம் செய்யலாம், அதையும் வயசை வட்டி போடுங்க, பிரச்சனை இல்லை. என்னுடைய தந்தைக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். இன்றைக்கும் இந்தியாவில் வந்திருந்து கேன் ஐ ஹேவ் எ ஃபோன் நம்பர் ப்ளீஸ் என்னால் கேட்க முடிந்தால் அதுக்கு என்னுடைய காரணம் என்னுடைய தந்தை. ஆண்டு மூணில் சொல்லுவார், தாத்தா அப்பா 20 வேர்ட்ஸ் ஒக்காபுலரி பாடமாக்கிட்டு வாண்டு. என்ன இன்றைக்கு ஒரு ஆள் கேட்டால் தொலைபேசியில் நான் நினைக்கிறேன் வேர்ட் ஞாபகம் வரையில் ஃபோர்ச்சூனுக்கு என்ன ஸ்பெல்லிங், அந்த ஃபோர்ச்சூனோ என்னவோன்னு சொல்லி ஒரு வேர்ட், அந்த ஸ்பெல்லிங்கை பாடமாக்கினது வந்து 96, 97, 98, 99, 94 என் அப்பாவால். ஸோ இன்றைக்கும் நான் சந்தோஷப்படுறேன். 85ஆம் ஆண்டு என் அப்பர் வந்து இயக்கத்தில் செஞ்சது என்னுடைய தமிழ் இனத்துக்கு நான் சரியான கவலைப்படுறேன். நான் இப்போ இன்றைக்கு நான் சென்னையில் நிற்கின்ற நேரத்தில் கஷ்டப்பட்ட அம்மா மேர், குழந்தை பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் கதவை காரை தட்டி கையிலே அந்த வேண்டவே முடியாத ஒரு பொருள், இல்லாட்டி நான் வாழ்க்கையில் வேண்டியிருப்பேன், வேண்டவே முடியாத ஒரு பொருளை நீட்டி, டாக்டர் இதை நீங்கள் வேண்ட மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. டாக்டர் இல்லை, இதை வேண்டுங்கன்ட்டு. அதுக்கு 10 இந்தியன் ருப்பி தான் போயிருக்கும், ஸ்ரீலங்கன் ருப்பியில் 30 ரூபா தான் போயிருக்கும். ஆனால் நான் வேண்டையில். அதை விஜய் சிந்திக்க வேணும். தன்னுடைய நாட்டில் இருக்கிற மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை மாற்றுறதுக்கு பிச்சை எடுக்கிற, எனக்கு பெரிய ஆசை. இந்த இலங்கையினுடைய வடக்கு மாகாணத்தில் ஒருத்தரும் பிச்சை எடுக்கக்கூடாது. இலங்கையில் இருக்கிற வடக்கு மாகாணத்தில் இருக்கிறவன் ஒவ்வொருத்தரும் பணக்காரனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக ஸ்ரீதரன் மாதிரி, கஜேந்திரகுமார் மாதிரி அசைலம் லெட்டர் கொடுத்து தான் பணக்காரன் ஆக்கணும் என்றால் அடுத்த தடவை பாராளுமன்ற தேர்தலில் நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு சில விடயங்களை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய ரகசியங்களை என்னதான் பொத்தி வளர்த்தாலும் சில நேரங்களில் நான் உண்மையை சொல்கிறேன். அடுத்த தடவை பாராளுமன்ற தேர்தலில் முழு துரோகியாக அர்ச்சுனாவும் இருப்பான்றதை நீங்கள் யோசிக்க தேவையில்லை.
எங்கெங்கெல்லாம் போய் என்னுடைய சனத்தை நான் வாழ வைக்கலுமோ அந்த அசிங்கங்களை எல்லாத்தையும் அந்த மெனவெளிகளை எல்லாத்தையும் நான் எடுத்துக்கொண்டு தான் உங்களை வாழ வைக்கிறதா நான் யோசிச்சிருக்கிறேன். இது நீங்கள் நினைப்பீங்க, ஓகே இவர் சும்மா வீடியோவில் ஃபன்னாக இருக்கட்டும் பண்ணி இதை கதைக்கிறாரு. இல்லை, நான் சரியான மெனவெளியோட கதைக்கிறேன். நாளைக்கு நான் சாயக்குள்ள டாக்டர் இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு தான் எங்களை வாழ வச்சிருக்கிறாட்டு 4 பேர் சிந்திப்பான் என்றால் அந்த சந்தோஷம் எனக்கு காணும். 40 பேர் சிந்திக்கணும் நான் யோசிக்கலை. பெரும்பாலான ஆக்கள் என்னை வெறுப்பார்கள். என்னுடைய அரசியலை விளங்கி கொள்கிற சரியான கஷ்டம். நான் ரோஹித அபேகுணவர்த்தவனுடைய மேடையில் ஏறி கதைக்கைகளை என்னை விமர்சித்தவர்கள் தான் கூட. ஆனால் பின்கதவால் கட்ட கழுத்தன் கோடிக்கணக்கான காசுகளை நாமல் ராஜபக்சரை வேண்டி மாவீர தினம் கொண்டாடினன்றதை நீங்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள போகிறீங்களே. நான் இந்தியாவை பார்க்குறேன், இந்தியாவை நோக்கி நேசிக்கிறேன். எங்களுக்கு ஒரே ஒரு வழி, நான் திரும்ப சொல்கிறேன், இந்த அரசியலை நீங்கள் விளங்கிக் கொள்ளீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த அரசியலாலையும் விளங்கிக் கொள்ளாது. எங்களுடைய அரசியலை திசை திருப்பக்கூடியது தமிழ்நாடு மட்டும்தான். அதால் தான் இங்கே தான் சுற்றுறேன். இப்போ நான் எங்கே போகிறேன், எங்கே வரேன், எந்த எம்பியை சந்தித்தேன், எந்த அமைச்சரை சந்தித்தேன்ன்ற உங்களுக்கு தெரியாது. அதில் நான் சொல்ல போட விரும்பவில்லை. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி. இன்றைக்கு நான் இந்த வீடியோக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணிக்கல. நான் இந்தியாவில் அன்றைக்கி 2 யாருக்கும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்ன வெளியே தாண்டி என்றாலும் ஒரு வரலாறை வச்சுட்டு போவேன். என்றால் நான் சின்ன வயசில் அனுபவித்தது. நான் நினைக்கிறேன், நான் என்னுடைய அம்மா, நான் 26 வயசில் கல்யாணம்னா 28 வயசில் அம்மா மோசம் போயிட்டா. அப்பா 23 வயசில் நினைக்கிறேன். 1986, 96, 2006, 20, 2008, 23 வயசில் சரியாக அப்பா மோசம் போயிட்டார். நாளைக்கு நான் செத்து ஒரு பாதையில் விழுந்தால் என்னுடைய பொடியை தூக்குறதுக்கு யாருமே இல்லைன்ற நிலைமை தான் இருந்தது. மகனுக்கு 13 வயசு. எந்த உடம்பை தூக்குறதுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு யாருமே இல்லைன்ற நிலைமை தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எனக்கு சந்தோஷம், அர்ச்சனா டாக்டர் செத்து போகிறான்ட்டு 4 பேராவது இந்த உடம்பை தூக்கி கொண்டே இருப்பாங்க. அந்த வரைக்கும் அதால் தான் நான் ஆசைப்பட்றேன், நான் சமூகத்துக்காக வாழணும்னு. எல்லோரும் யோசிப்பாங்க, டாக்டர் நீங்கள் இப்போ அந்த சாவச்சேரி பிரச்சனைக்கு பிறகு தான் ஃபேமஸாக வந்திருக்கிறீங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் நான் இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா தெரியலை. ஃபேஸ்புக்கில் நான் இல்லை ராசா, நான் இப்போ யூடியூப்பில் மாதிரி தான் இருக்கிறேன். ஸோ சாவச்சேரி பிரச்சனைக்கு பிறகு யோசிச்சேன், ஓகே நானும் டாக்டர் அர்ச்சனா மாதிரி ஃபேமஸாக வரையில்லாதா என்று யோசிப்பீங்க. இல்லை, நான் இன்றைக்கும் நான் இந்தியாவில் ஒரு செகண்டாண்டா மாஸ்கை கலட்டி போட்டு நிற்க, ஐ யூ ஃப்ரம் ஸ்ரீலங்கான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நோ ஐ எம் ஃப்ரம் கேரளாண்டு. அவ்வளோதான். ஓகே நோ ப்ராப்ளம் தேங்க்யூன்னு போயிட்டேன். ஒருத்தன் செல்ஃபி எடுக்க ஒரு ஆள் நான் இன்றைக்கி தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு விஷயத்தை, நான் தெளிவாக சொல்கிறேன் ஒரு விஷயத்தை. நான் கஷ்டப்படுறது உங்களுக்காக. அந்த வெள்ளி உங்களுக்கு விளங்கலை என்றால் காலம் உங்களுக்கு பயன் சொல்லும். ஆனால் நான் செய்கிற டபுள் கேம்கள் 10 இயர்ஸ் எடுக்கும் உங்களுக்கு விளங்கிக் கொள்கிறதுக்கு. பயங்கர ஆழமாக யோசித்தான் இந்த கேம் செய்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சனா.